மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். நீட் எக்ஸாமினேஷனில் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு லெசன் வேதியியலின் அடிப்படை கருத்துகள் மற்றும் வேதி கணக்கீடுகள் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன்ஸ் அதில் ஸ்டாக்கியோமெட்ரி வேதிவினை கூறுகளின் விகிதம் அதில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சமன்படுத்தப்பட்ட வேதி சமன்பாட்டில் வினைபடு பொருட்கள் மற்றும் வினை விலை பொருட்கள் ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு, அதாவது ரியாக்டன்ட்டு ப்ராடக்ட், அதுக்குள்ள மோல்களின் எண்ணிக்கை. ஸ்டாக்கியோமெட்ரி இஸ் த குவான்டிட்டேட்டிவ் ரிலேஷன்ஷிப், ஹவு மச் எவ்வளவு அப்படிங்கிறது தான் பிட்வீன் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இன் எ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் இன் மோல் ஆர் மாஸ். ஸோ ஜென்ரலாக the stoichiometric equation la three aspects we can apply for. Mole we can apply like this, weight we can apply, volume we can apply, or mole weight we can apply, or mole volume we can apply, or weight volume also we can apply. So like this combinations based on the problem we can apply. வினை கட்டுப்பாட்டு காரணினா என்ன, லிமிட்டிங் ரியேஜென்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் இஃப் டூ ஆர் மோர் ரியாக்டன்ஸ் டேக்கன், ஒன் ஆஃப் த ரியாக்டன் விச் இஸ் கம்ப்ளீட்லி கன்வெர்ட் இன்டு ப்ராடக்ட் அப்படி இருந்துச்சுன்னா தட் ரியேஜென்ட் வி ஆர் காலிங் as லிமிட்டிங் ரியேஜென்ட், தமிழில் வினை கட்டுப்பாட்டு காரணி. அதாவது வினை முடிந்த பிறகு வினைபடு பொருள் இருக்கக்கூடாது, முழுவதும் விளைபொருளாக மாறி இருக்கணும். அப்படி மாறி இருந்தால் அது லிமிட்டிங் ரியேஜென்ட் அல்லது வினை கட்டுப்பாட்டு காரணி. அப்படி இல்லாமல் எக்ஸஸாக இருந்தால் அது மீதி உள்ளது அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ அதனால் கால்குலேஷன் போடும் பொழுது எது லிமிட்டிங் ரியேஜென்ட்டாக இருக்கோ அதை வைத்து தான் கணக்கு போடணும், அதுதான் சரியான முறை. மீதி இருக்கிற பொருளை முழுவதுமாக எடுக்கக்கூடாது. அந்த மீதி உள்ள பொருளை எவ்வளவு பயன்படுத்தப்பட்டுள்ளதோ அதை கம்பேர் பண்ணோம்னாலும் we will get the correct answer. மீள்தன்மையற்ற வினையில் ஒரு வினைபடு பொருள் முழுமையாக பயன்படுத்தப்பட்டால் அப்பொருள் கட்டுப்படுத்தும் வினை காரணி. அதே நேரத்தில் எஞ்சியுள்ள வினைபடு பொருள் மீதி இருக்கிறதுனா எஞ்சியுள்ள வினைபடு பொருள் அதிகப்படியான வினை காரணி எனப்படும். ரியாக்டன் which is completely used up during an irreversible reaction is called limiting reagent. which the reactant left, அதாவது ரியாக்ஷன் முடிஞ்ச பிறகும் மீதி இருந்தா left is called excess reagent. இதை நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ while calculation we want always limiting reagent வச்சுக்கிட்டு போடணும் அப்படிங்கிறது மிக முக்கியம். Question number 1 aims 1995 they asked. என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்ப்போம். 7.3 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் பைகார்பனேட்டை ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் எஸ்டிபியில் வெப்பப்படுத்தினா வெளியாகும் கார்பன் டை ஆக்சைடின் கன அளவு. அப்போ மெக்னீஷியம் பைகார்பனேட்டு கார்பன் டை ஆக்சைடு இதுதான் நம்மளுக்கு தேவையானது. ஸோ மற்ற எதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, சால்வ் பண்ணுவோம். லெட் அஸ் கம் ஃபார் ஆன்சர் லேட்டர். மெக்னீஷியம் பைகார்பனேட், எனி மெட்டல் பைகார்பனேட் ஆன் ஹீட்டிங் யூ வில் கெட் கரஸ்பாண்டிங் மெட்டல் ஆக்சைடு, வாட்டர் அண்டு CO2. ஸோ அப்போ இங்கே மெக்னீஷியம் பைகார்பனேட் ஹீட் பண்ணோம்னா மெக்னீஷியம் ஆக்சைடு கரஸ்பாண்டிங் ஆக்சைடு, இந்த வாட்டர் 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கேருந்து ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு வாட்டர், அப்புறம் 2 CO2. ஸோ இப்படி போயிருது. ஸோ இப்போ எப்பயுமே whenever they are asking the questions like that, first of all we have to write a balanced chemical equation. Stoichiometric equation கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எழுதிருக்கணும். பேலன்ஸ் பண்ணி எழுத பிறகு தான் we should approach the problem. ஈக்குவேஷன் எழுதின பிறகு based on the data எதெல்லாம் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறதையும், என்ன வகையில் தேவை, மோலில் தேவையா, வால்யூமில் தேவையா, வெயிட்டில் தேவையா அப்படிங்கிறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் we should approach the problem. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிராமில் கொடுத்துருக்காங்க மெக்னீஷியம் பைகார்பனேட். ஸோ அதனால் இது வெயிட் ரேஷியோவில் எடுத்துக்கலாம். அங்கே பார்த்தோம் அப்படின்னம்னா CO2 எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்தோம்னா இட் இஸ் கிவன் இன் ml இருக்குது. அப்போ அதனால் என்ன எடுத்துக்கலாம், வால்யூமில் எடுத்துக்கலாம், ml எடுத்துக்கலாம். ரைட். ஸோ அப்போ தீஸ் டூ ஒன்லி வி வாண்ட். இதை பற்றி கவலை இல்லை, இதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, பிகாஸ் டேட்டாவும் தரலை, கேட்கவும் இல்லை. ரைட். இப்போ என்னோடய மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்கணும். ஸோ மெக்னீஷியத்துக்கு ஒரு 24, ஹைட்ரஜனுக்கு ஒரு 1 ப்ளஸ், கார்பனுக்கு ஒரு 12 ப்ளஸ், ஆக்சிஜனுக்கு ஒரு 16 3 48. இது அப்படியே 2 டைம்ஸ் இன்ட்டு 2 போட்டு இது ப்ளஸ் இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா யூ வில் கெட் 146.
அப்போ ஒரு மோல் தட் மீன்ஸ் 146 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் பைகார்பனேட்டை ஹீட் பண்ணனா how many moles of CO2 I will get at STP? 2 moles. STP 1 mole of STP at STP how many moles? How many ml which is occupied? 22,400 ml 1 mole க்கு. அப்போ 2 மோலுங்கும் பொழுது 2 into 22,400 ml CO2 right. இது according to the equation. இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு கம்பேர் பண்ணோம் அவ்வளோதான். 7.3 கிராம் மெக்னீஷியம் பைகார்பனேட் எடுத்திருக்கு. அப்போ 7.3 கிராம் how much? அப்போ எவ்வளோ CO2 உருவாகுது? CO2 formed is equal to 7.3 into 2 into 22,400 divided by 146. இதை எப்படி எழுதலாம்? 73 into 10 power minus 1 எழுதிக்கலாமா? எழுதலாம். அப்போ இதுவும் அடித்தோம் அப்படின்னா 2 times போவோம், இதுவும் 2 times cancel each other. அப்போ 10 power minus 1 இருக்குது. ஸோ இங்கே 22400 இருக்குது. அப்போ 10 அடிச்சிடலாம். மீதி இருக்கிறது 2240 ml. 2240 ml is the correct answer that is available in first option. Let us go to next. அமிலத்துடன் வினைபுரிந்து 224 ml H2ஐ உருவாக்க தேவைப்படும் துத்தநாகத்தின் அளவு. 224 ml ஹைட்ரஜன் வேணும். The amount of zinc needed to necessary to produce 224 ml of H2. We know very well any metal react with acids it will liberate hydrogen gas. So அதை நம்ம இப்போ பார்ப்போம். முதல் ஈக்குவேஷன் எழுதி சால்வ் பண்ணுவோம். Zinc plus H2SO4 gives Zn-SO4 plus H2. H2 gas comes out gas. Right. அப்போ data with respect to zinc is available and data with respect to hydrogen only available. அதனால் இது ரெண்டும் வேணும். ஸோ இது வந்து வெயிட்டில் இருக்குது. ஹைட்ரஜன் the amount of zinc needed. ஹைட்ரஜன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ml கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வால்யூமில் தேவை STP. சரி. According to the equation 1 mole of zinc atomic weight of zinc is 65. அதனால் 65 gram of zinc இங்கே 1 mole இருக்குது. அதனால் இங்கேயும் 1 mole 1 mole of any gas at STP 22,400 ml. அதனால் 22,400 ml H2. இது according to the equation. சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 224 ml ஹைட்ரஜன் வேணும்னா எவ்வளோ zinc எடுக்கணும்? அப்போ 224 ml ஹைட்ரஜன் how much amount of zinc needed? அப்போ what is equal to 224 into 65 divided by 22400 22,400. ஸோ இதை வந்து வேறு இதையும் அடிச்சிடலாம். 224 அங்கே மீள இருக்கிறது 100. அப்போ 65 by 100 நத்திங் பட் 0.65. ஸோ அப்போ 0.65 கிராம் ஜிங்க் நீடட். 0.65 கிராம் ஜிங்க் நீடட் எங்கே இருக்கு? ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் அவைலபிள். ஸோ ஃபோர்த் ஒன். கொஸ்டின் நம்பர் 3. திரவ பென்சீன் லிக்விட் பென்சீன் காற்றில் எரியும் பொழுது விலை கொடுக்கப்பட்டுள்ளது. 2C6H6 plus 15O2 gives 12CO2 plus 6H2O. சரி, ஈக்குவேஷன் பேலன்ஸ்டு ஈக்குவேஷனாகவே கொடுத்துட்டாங்க. ரைட். எஸ்டிபி நிலையில் 39 கிராம் திரவ பென்சீனை முற்றிலும் எரிப்பதற்கு தேவையான ஆக்சிஜனின் அளவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 39 கிராம் லிக்விடு பென்சீனை எரிக்கணும்னா ஆக்சிஜன் எவ்வளோ தேவை? அப்போ ரெண்டு ரியாக்டண்ட்டை மட்டும்தான் இந்த கம்பேரிங். ஸோ பார்த்துடலாம். According to the equation 2 moles of benzene need 15 moles of oxygen. அப்போ இது கிராமில் இருக்குது, இது வால்யூமெட் STPயில் இருக்குது. CO2 H2O ஃபார்மேஷனை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. சரி, இப்போ இதனோட மாலிகுலர் வெயிட்டு கார்பனுக்கு 12. அப்போ 6 12 ப்ளஸ் ஒரு 6 ஈச் ஹைட்ரஜன் இஸ் 1. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னா 72 + 6 78. அப்போ 2 மோல் இருக்குது. அதனால் 2 into 78 கிராம் ஆஃப் பென்சீன் நீட்ஸ் தேவை. ஏன்னா ரியாக்டன்ட் ரெண்டுமே, அதனால் நீட்ஸ் 15 மோல் இன்ட்டு 22.4 லிட்டர் பிகாஸ் 1 மோல் அட் STP 22.4 லிட்டர். அப்போ 15 இன்ட்டு 22.4 லிட்டர். இது அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன். சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்கு? பென்சீன் 39 கிராம் ஆஃப் லிக்விட் பென்சீனுக்கு எவ்வளோ தேவை? இதான் கொஸ்டின். அப்போ 39 கிராம் ஆஃப் பென்சீன் ஹவு மச்? அப்போ how much of oxygen needed? That is equal to 39 into 15 into 22.4 divided by 2 into 78. ஸோ இதுவும் அடிக்கலாம் 2 times, இதுவும் அடிக்கலாம் 11.2 times, இதுவும் அடிக்கலாம் 5.6 times, 5.6 into 15. 5ன்னு வச்சுட்டோம்னா 75, more than 75. கரெக்டாக எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணால் யூ வில் கெட் 84 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன். 84 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் நீடட்
that is where it is available, it is in fourth option, 84 liter of oxygen. Question number 4, AIMS 1998. 50 ml உள்ள 0.25 நார்மல் H2SO4 நடுநிலையாக்கல் செய்ய வினையில் 0.50 நார்மல் NaOH நடுநிலையாக்க தேவைப்படும் அளவு எவ்வளவு? Neutralization reaction. They are treated with NaOH and H2SO4. So அந்த reaction நம்ம பார்த்துருவோம். First let us write the balanced equation. 2 NaOH plus H2SO4 gives Na2SO4 plus 2 H2O. Equation is balanced. Now this way we have to compare milli equivalent of base is equal to milli equivalent of acid அல்லது milli equivalent of acid is equal to milli equivalent of base. Anyway we can compare. A is equal to B or B is equal to A, like that we can compare. What is in by milli equivalent? Volume in ml இருக்கணும், volume வந்து ml இருக்கணும், normality இதை ரெண்டையும் multiply பண்ணா that is called milli equivalent. இதை நல்லா புரிஞ்சிருக்கணும். What is in by equivalent? Equivalent அப்படின்னா வால்யூம் லிட்டரில் இருக்கணும், நார்மாலிட்டியாக இருக்கணும். லிட்டரையும் நார்மாலிட்டியும் பெருக்குனா அதுக்கு பேர் ஈக்குவலண்ட். இங்கே மில்லி ஈக்குவலண்ட்னு சொல்லணும். அப்போ மில்லி ஈக்குவலண்ட் ஆஃப் பேஸ் இஸ் ஈக்குவல் டு மில்லி ஈக்குவலண்ட் ஆஃப் ஆசிட். சரி, வால்யூம் கேட்டிருக்காங்க, அதனோட நார்மாலிட்டி கொடுத்துருக்காங்க. நார்மாலிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.5 நார்மல் NaOH, 0.5 நார்மல் NaOH. This with respect to NaOH. This with respect to H2SO4 acid. It's equal to V2N2 ன்னு சொல்லிட்டோம். So volume 50 ml, normal 0.25. So 50 into 0.25. Okay. So அப்போ V1 is equal to 50 into 0.25 divided by 5. இதை எப்படி எழுதலாம்? 50 into 25 into 10 power minus 2 divided by 5 into 10 power minus 1. So அப்படி எழுதிக்கலாம். So 5 இங்கே 5 5 25 தீர்ந்து போச்சு. This is going up. So going up அப்படின்னம்னா ப்ளஸ் 1 ஆயிரும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? மீதி going up become minus 1, 10 power minus 1 மீதி இருக்கும். ரைட். அப்போ 50 into 5 250. அப்போ 250 into 10 power minus 1 that is nothing but a 0.1 அப்படின்னா 25 ml. 1/10 எழுதலாம், 10ஆல் வகுத்தோம்னா 25. So 25 ml is correct. 25 ml that is available in the fourth option. Very simple. Formula we have to substitute. Question number 5. கீழ்கண்ட வினையில் எது சிதைவடைதல் வினை? Which of the following reaction is decomposition? HCl plus NaOH gives NaCl plus H2O. It is a neutralization reaction. நடுநிலையாக்கல் வினை. நடுநிலை அல்லது neutralization. Zinc plus CuSO4 gives ZnSO4 plus Cu. இது வந்து என்னன்னா displacement, இடப்பெயர்ச்சி, metal displacement, உலோக இடப்பெயர்ச்சி. 2HgO on heating gives 2Hg plus O2. Yes, இதுதான் அந்த decomposition, சிதைவடைதல். ஏன்னா இங்கே reactant 1 இருக்கு, product more than 1 வந்துச்சுன்னா அதுக்கு பேர் decomposition. Decompose, சிதைவடைதல். அங்கே CO2 plus H2O, it is a combination reaction. ரெண்டு வினைபடு பொருள் ஒன்றாக மாறுகிறது, காம்பினேஷன், சேருதல், காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ கொடுத்துருக்கிறது எது சிதைவடைதல்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் தேர்ட் ஒன். ஸோ அதை அங்கே போட்டிருப்போம். எஸ், நடுநிலையாக்கல் வினை, உலோக இடப்பெயர்ச்சி வினை, சிதைவடைதல், இட்ஸ் எ நினைவினை, காம்பினேஷன் ரியாக்ஷன். ஆன்சர் இஸ் தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன் இஸ் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 6. 0.1 நார்மல் Na2CO3க்கு எதிராக 0.1 நார்மல் HCl தரம் பார்த்தலில் சிறந்த நிறங்காட்டியது. Na2CO3 HCl, மெத்தில் ரெட், லிட்மஸ், ஃப்னாப்தலீன், பொது நிறங்காட்டி, யூனிவர்சல் இண்டிகேட்டர், விச் இஸ் பெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. மெத்தில் சிவப்புங்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்துருவோம். Na2CO3 plus HCl gives NaHCO3 plus NaCl. இது ஸ்டெப் 1. இந்த NaHCO3 உருவாகுது இல்லையா, அதோட HCl ரியாக்ட் பண்ணி NaCl plus H2O plus CO2. இது ஸ்டெப் 2. இந்த ஸ்டெப் 2ல் என்ன உருவாகுது பாருங்கள், H2O CO2 உருவாகுது இல்லையா, அந்த H2CO2 ரெண்டுமே ரியாக்ட் பண்ணி H2CO3ன்னு ஃபார்ம் ஆகும். இது அசிடிக், கார்போனிக் ஆசிட், கார்போனிக் ஆசிட். ஃபினாப்தலீன் கார முன்னிலையில் 50% வினைபுரிகிறது. ஏன்னா அது அசிடிக் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எழுதும்போது அதுக்கு சிம்பிள் இப்படி தான் எழுதுவோம், HPH, H ப்ளஸ் PH மைனஸ் அப்படிங்கிறது போல கார முன்னிலையில் வினைபுரிகிறது. படி 2ல் அமிலம் உருவாதலால் ஃபினாப்தலீன் வினைபுரிவதில்லை. ஏன்னா இது வந்து அமில இண்டிகேட்டர்,
ஸோ அதனால் இதில் விரிவதில்லை. மெத்தில் ஆரஞ்சு, அது மெத்தில் சிவப்பு, மெத்தில் ஆரஞ்சு இல்லை, மெத்தில் ரெட் சிவப்பு. ஒரு காரம் நிறங்காட்டியாதலால் இது அமில முன்னிலையில் 100% வினைபிடிக்கிறது. எஸ், இது என்னதுன்னா மெத்தில் ஆரஞ்சு போல் நம்ம எழுதணும் அப்படின்னோம்னா MEOH அப்படிங்கிறது போல் எழுதுறது ஷார்ட் ஃபார்ம். அப்போ மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் திஸ் இஸ் கரெக்ட். இப்போ ஆன்சர் இஸ் மெத்தில் ஆரஞ்சு ஆர் மெத்தில் ரெட், சிவப்பு, மெத்தில் ரெட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். Question number 7, ABMT 2000. 9.85 கிராம் எடையுள்ள பேரியம் கார்பனேட் முழுவதும் சிதைவடைத கிடைக்கும் CO2 கன அளவு என்ன? Volume of CO2 obtained by the complete decomposition of 9.85 gram of barium carbonate. Any metallic carbonate on heating one can get corresponding metal oxide and carbon dioxide. So first அதுக்கு equation எழுதுவோம். Then after that let us write. BaCO3 on heating gives BaO plus CO2. So equation is self balanced. இப்போ data available with respect to 9.85 gram of barium carbonate அப்புறம் volume of CO2 obtained. அப்போ this we want in weight ratio, this we want in volume. எல்லா ஆப்ஷனும் எதில் இருக்குது? எல்லாமே லிட்டரில் இருக்குது. அதனால் this volume we want in liter, right? We don't bother about BaO. இப்போ இதுக்கு மாலிகுலர் வெயிட் நம்ம கண்டுபிடிக்கணும். பேரியம் கார்பனேட், பேரியம் அட்டாமிக் வெயிட் 137, கார்பனுக்கு ஒரு 12, ஆக்சிஜன் 16 × 348. இது எல்லாத்தையும் கூட்டணும். ஸோ கூட்டினா என்ன வரும்? 197 we will get. அப்போ 1 mole is equal to 197 gram of barium carbonate on decomposed to give 1 mole of CO2. 1 moleங்கிறது என்ன? 22.4 liter at STP. இது according to the equation பேலன்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் சம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பேரியம் கார்பனேட் 9.85 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ 9.85 கிராம் how much? அப்போ வாட் இஸ் ஈக்குவல் டு 9.85 into 22.4 divided by 197. ஸோ இதை போட்டு நம்ம சிம்ப்ளை பண்ணணும். ஸோ சிம்ப்ளை பண்ணால் யூ வில் கெட் இட் ஆஸ் 1.12 லிட்டர். இது கிட்டத்தட்ட 200ன்னு வச்சுக்கலாம், அப்ராக்சிமேட்டாக 200ன்னு வச்சுக்கலாம். இதை 224 into 10⁻⁻1 வச்சுக்குவோம், தப்பு இல்லை. இதை 200ன்னு வச்சுட்டோம் அப்படின்னோம்னா இது 1.some போல் வரும். அப்போ கிட்டத்தட்ட 1.some அண்ட் 9.85 பண்ணோம் அப்படின்னா 1.12. அதுபோல் இந்த டெசிமலை தள்ளி வச்சோம் அப்படின்னா 11.2ன்னு வரும். டெசிமலை தள்ளி வச்சோம்னா 1.12 அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர், 1.12 லிட்டர். available in the second. Question number 8. 2C plus O2 gives 2CO2. இந்த வினையில் கார்பன் 24 கிராம் மற்றும் ஆக்சிஜன் 96 கிராம் எனில் இவ்வினையின் கட்டுப்படுத்தும் காரணி எது? அதாவது லிமிட்டிங் ரியேஜென்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. which one is limiting reagent? ஒவ்வொன்றா போட்டு பார்த்து எது கூடுதலாக தேவை, எது கம்மியாக வருது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். According to the equation 2C plus 2O2 gives 2CO2. Okay, case 1 with respect to carbon. With respect to carbon na இது weight, இந்த இடத்துலையும் ஆக்சிஜனும் weight. 2 into 12 gram carbon needs தேவை 2 into 32 gram of oxygen. இது according to the equation. கார்பன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24 gram of carbon. Carbon 24 gram. அப்போ 24 gram கார்பனுக்கு how much amount of oxygen needed? அப்போ oxygen needed is equal to 24 into 2 into 32 divided by 2 into 12. This and this is will get a cancel. 24. So 32 into 2 64 gram of oxygen needed. But oxygen எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 96 கிராம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ தேவை? 64 கிராம் தான் ஆக்சிஜன் தேவை. ஸோ 96 ஆக்சிஜன் அளவு 96 given needed is 64. ஸோ அப்போ 6ல் 4 போச்சுன்னா 2 மீதி 32. ஸோ 32 கிராம் என்ன இருக்குது? ஆக்சிஜன் எக்ஸஸ், O2 எக்ஸஸ் அப்படின்னு இதிலே தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் செகண்ட் கேஸும் போட்டு கண்டுபிடிச்சி பார்த்துருவோம். கேஸ் 2 வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன் 2 into 12 gram according to the equation 2 into 12 gram of carbon needs 2 into 32 gram of oxygen. நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது? 96 கிராம் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. 96 கிராம் ஆக்சிஜனுக்கு எவ்வளோ தேவை? எது? கார்பன் எவ்வளோ தேவை?
அப்போ வாட் இஸ் ஈக்குவல் டு 96 இன்ட்டு 2 இன்ட்டு 12 டிவைடட் பை 2 இன்ட்டு 32. ஸோ 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது அடித்தோம் அப்படின்னா 3 டைம்ஸ் வரும். 3 12s ஆர் 36 கிராம் கார்பன் நீடட். ஆனால் நம்மள்ட்ட கார்பன் எவ்வளோ இருக்குது? 24 கிராம் தான் கார்பன் இருக்குது. ஸோ அப்போ கார்பன் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தேவையானது இந்த ஆக்சிஜன் ஃபுல்லாக இருக்கணும், 36 வேணும். அப்போ கார்பன் தான் என்னது லிமிட்டிங் சப்ஸ்டன்ஸ். கன்க்ளூஷன், all 24 gram of carbon completely reacted. So carbon acts as a limiting reagent. O2 is excess. அப்படின்னு எங்கே இருக்கு? ஸோ கார்பன் இஸ் த லிமிட்டிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கணும். செகண்ட் ஆப்ஷன். Question number 9. 100 ml of 0.2 molar H2SO4 ஐ 100 மில்லி 0.2 molar NaOH உடன் சேர்க்கும் பொழுது உண்டாகும் கரைசல். ஒரு மில்லி ஈக்குவலண்ட் பார்த்துட்டு அதில் ஆசிட் H ப்ளஸ் நிறையா இருக்கா, OH மைனஸ் நிறையா இருக்கா அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் லெட் அஸ் கம் ஃபார் த ஆப்ஷன்ஸ். மில்லி யூனிட் ஆஃப் ஆசிட் H2SO4 is equal to 100 into 0.2 into 2. ஏன் அந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்? ஒய் பிகாஸ் இட் இஸ் மொலாரிட்டி. ஸோ நார்மாலிட்டிக்கு மாற்றணும். ஸோ நார்மாலிட்டி is equal to molarity into number of replaceable H plus. if it is acid, பேஸாக இருந்தால் number of replaceable OH minus. ஸோ அப்போ 0.4 into 100 40. அடுத்தது மில்லி ஈக்குவலண்ட் ஆஃப் பேஸ். ஸோ மில்லி ஈக்குவலண்ட் ஆஃப் பேஸ் அப்படின்னம்னா ஹியர் 100 into 0.2 molar. இந்த இடத்துல NaOHல ஒன்று தான் இருக்குது. அதனால் 0.2 into 1 போட்டாலும் ஒன்று தான், போடாட்டினாலும் ஒன்று தான். ஸோ அதனால் 100 into 0.2 that is equal to 20. இப்போ எது அதிகமாக இருக்குது? ஆசிட் இஸ் 40 மில்லி ஈக்குவலண்ட், பேஸ் இஸ் 20. அப்போ மில்லி ஈக்குவலண்ட் ஆஃப் H2SO4 is greater than மில்லி ஈக்குவலண்ட் ஆஃப் NaOH. அப்போ 40 minus 20, this with respect to acid, this with respect to base. அப்போ 20 excess இருக்குது acid, so the solution will be acidic. Solution is acidic. அப்படி இங்கே எங்கே இருக்குது? Third option. So this way we can compare. ஒரு எக்கு கலனையில் 10 கிராம் ஹைட்ரஜன், 64 கிராம் ஆக்சிஜன், H2O2 62 வெடிக்கப்பட்டு வினையில் உருவான நீரின் அளவு. how much amount of water is formed? நீர் எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு? H2O. 10 gram of hydrogen, 64 gram of oxygen. In a steel vessel, heater exploded. Amount of water formed produced in this reaction will be. Solve பண்ணிட்டு வருவோம். 2H2 plus O2 gives 2H2O. இப்போ கொடுத்துருக்கிறதுல எது லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணணும்? போட்டு பார்க்கணும். அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன் 2H2 plus O2 gives 2H2O. போட்டு பார்த்ததில் O2 is the limiting reagent அப்படின்னு நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அதே போல் நம்ம போட்டு பார்த்து ஒவ்வொன்றுக்கும் அதை போட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் ப்ரொசீட் பண்ண ப்ராப்ளத்தை. இங்கே O2 தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ ஹைட்ரஜன் விச் இஸ் எக்ஸஸாக இருக்குது, ரைட். அப்போ 32 கிராம் அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன் 32 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் எடுத்தோம் அப்படின்னா 2 மோல் வாட்டர் வருது அப்படிங்கிறது அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன். அப்போ 64 கிராம் ஆஃப் ஆக்சிஜன்னா எவ்வளோ வாட்டர் வரும் மோல்? அப்போ வாட் இஸ் ஈக்குவல் டு 64 into 2 divided by 32. இது டிவைட் பண்ணோம்னா 2 times 2 into 4, 2 into 2 4 times, so 4 moles. So answer is second option, 4 moles. Question number 11, CBSE 2009. 20 ml 0.05 molar HCl கரைசலில் 30 மில்லி 0.1 molar பேரியம் ஹைட்ராக்சைடு கரைசலையும் கலந்து கிடைக்கும் இறுதி கரைசலில் உள்ள OH மைனஸின் செறிவு. அவங்க கேட்டிருக்கிறதே OH மைனஸின் செறிவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மில்லி ஈக்குவலண்ட் ஆஃப் பேஸ் இஸ் கிரேட்டர் தேன் மில்லி ஈக்குவலண்ட் ஆஃப் ஆசிட் அப்படின்னு இருக்கணும். பார்த்துடலாம். BaOH twice plus 2HCl gives BaCl2 plus 2HCl 2H2. HCl is the limiting reagent because completely reacted. Sir, of the concentration of the base equal to milli equivalent of base minus milli equivalent of acid divided by total volume. பேஸுக்கு என்னென்ன இருக்குது? 30 into 0.1 into replaceable OH 2 இருக்குது, அதனால் into 2. அப்போ 30 into 0.1 into 2 minus acid HCl 20 into 0.05 மோலார் HCl ரீப்ளேசபிள் ஒன்று தான் இருக்குது, அதனால் இன்ட்டு 1 போட்டாலும் ஒன்று தான், போட்டாலும் பரவாயில்ல. அதனால் 20 into 0.05 ரைட் டிவைடட் பை 50. திஸ் இஸ் நத்திங் பட் 60 into 0.1 6, ஸோ 6. இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 1ன்னு வரும். 20 ஏன்னா 5 into 10⁻², எஸ் 1. 2 0 போச்சுன்னா 1.
divided by total volume 30 plus 20, 30 plus 20. So அதுதான் the 50 total volume. அப்போ 5 by 50. So 1 by 10 னு சொல்லலாம். 1 by 10 is nothing but 0.1. So 0.1. So 0.1 is the answer. Question number 12. Ames 2004. ஒரு மோல் அமிலம் கலந்த KNO4 ஐ நிறமிழக்க தேவைப்படும் H2O2 மோல்களின் எண்ணிக்கை. According to the equation, 2 KNO4 plus 3 H2SO4 plus 5 H2O2 gives K2SO4 plus 2 MnSO4 plus 8 H2O plus SO2. இப்போ இது போல் லென்த்தியாக இருக்க ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன்லாம் மனப்பாடம் பண்ணுறது உனக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா ஒரு சிம்பிள் வே வி கேன் ஃபாலோ. இப்போ ரியாக்டன்ட்டு சைடு அதே போல் ப்ராடக்ட் சைடு அது ரெண்டுலேயுமே அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில், இப்போ இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக இருக்காது. அதுபோல் சமயத்தில் எது குறைவாக இருக்கோ அதை முதல்ல எழுதிக்க வேண்டியது, எது அதிகமாக இருக்கோ அதை அதிகமாக எழுதிக்க வேண்டியது. அதுபோல் போட்டு அந்த நம்பரை அப்படியே சொல்லி பார்த்து மனப்பாடம் பண்ணலாம். தட் இஸ் ஒன் ஆஃப் த வே டு மெமரைஸ். அதே போல் அந்த பக்கமும் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் முடிஞ்ச அளவுக்கு எழுதிக்க வேண்டியது. ரைட். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்மளுக்கு பொட்டாசியம் பர்மாங்கனேட் வேணும், ஹைட்ரஜன் பெராக்சைடு வேணும். மற்றதை பற்றி கவலை இல்லை, எல்லாமே மோல் ரேஷியோவில் தான் வேணும். ஸோ அதனால் 2 mole KNO4 needs 5 mole of H2O2 according to the balanced stoichiometric equation. அப்போ 1 mole KNO4க்கு எவ்வளோ? அப்போ வாட் இஸ் ஈக்குவல் டு 1 into 5 divided by 2, 5 by 2. 5 by 2 எங்கே இருக்குது? தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ 5 by 2 தேர்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 13. AIPMT 2007. ஒரு மோல் அமில கரைசலில் உள்ள சல்ஃபைடு அயனுடன் வினைபுரிய எத்தனை மோல் KNO4 தேவை? The number of moles of KNO4 that will be needed to react with 1 mole of sulfate ion in acid solution is. போட்டு பார்த்துருவோம். இங்கேயும் அதே போல் 2 KNO4 plus 3 H2SO4 plus 5 Na2SO3 gives K2SO4 plus 2 MnSO4 plus 5 Na2SO4 plus 3 H2O. ஸோ இங்கே நம்மளுக்கு என்னென்ன தேவை? பொட்டாசியம் பர்மாங்கனேட் தேவை, சோடியம் சல்ஃபைட்டு தேவை. ஸோ இன் மோல் ரேஷியோ ஒன்லி. அப்போ அங்கே 2 mole KNO4 needs 5 mole of Na2SO3. அங்கே கேட்டிருக்கிறது 1 mole Na2SO3க்கு எவ்வளோ KNO4 தேவை? அப்போ வாட் இஸ் ஈக்குவல் டு 1 into 2 this one divided by 5. 2 by 5. 2 by 5 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். It is available in the fourth option. So 2 by 5. H2O plus Br2 gives HOBr plus HBr. இவ்வினையில் புரோமினின் பண்பு குறித்த சரியான விளக்கம் எது? ஸோ புரோமினை பொறுத்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஆக்சிஜன் ஒடுக்கம் இரண்டுமே அடைகிறதா? ஆக்சிஜனேற்றம் மட்டும் அடைகிறதா? ஒடுக்கம் மட்டும் அடைகிறதா? புரோட்டான் ஏற்பி மட்டுமா? ஸோ இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. we have to work out பண்ணிடலாமா? H2O plus Br2 gives HOBr and HBr. Here the oxidation state of bromine is 0. Here with respect to bromine we want hydrogen k plus 1 minus 2 plus x is equal to 0. அப்போ x is equal to plus 1. அப்போ இங்கே bromine oxidation state plus 1. Here bromine தெரணும். அப்போ x plus 1 plus x is equal to 0. Then x is equal to minus 1. Let it H plus Br minus, so minus 1 அப்படியும் போட்டுடலாம். Right. So இப்போ one of the bromine loses electron, undergo oxidation and forms a cation plus 1. Another bromine gains electron, undergo reduction, forms anion minus. So அப்போ this undergo both oxidation as well as reduction. ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்கம் இரண்டுமே அடைகிறது. both oxidized as well as reduced அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். 15. 6.5 கிராம் ஆஃப் PbO மற்றும் 3.2 கிராம் ஆஃப் HCl இவற்றிற்கு இடையே நிகழும் வினையில் எத்தனை மோல்கள் lead 2 குளோரைடு உருவாக்கும்? PbOவும் HClலும் ரியாக்ட் பண்ணுது. ஈக்குவேஷன் எழுதிடுவோம். PbO plus 2HCl gives PbCl2 plus H2O. Before starting the problem we should identify which is the limiting reagent னு பார்க்கணும். lead oxide is the limiting reagent. அப்போ lead oxide. ஸோ leadோட atomic weight தெரியும் 207, ஒரு 16 ஆட் பண்ணோம் அப்படின்னா 13க்கு 3 மீதி 1 2 223. அப்போ 203 கிராம் PbO இதுதான் molecular weight of lead oxide.
gives, according to the equation is 1 mole of lead. So 1 mole of PbCl2. So மோல் தான் கேட்டிருக்காங்க, அதனால் 1 மோல்னு அப்படியே படுத்துக்கலாம். கொடுத்துக்கிறது எவ்வளோ PbO 6.5 கிராம். அப்போ 6.5 கிராம்னாக்க எவ்வளோ? அப்போ வாட் இஸ் ஈக்குவல் டு 6.5 டிவைடட் பை 223 போட்டு சிம்ப்ளை பண்ண வேண்டியதான். சிம்ப்ளை பண்ணால் வி வில் கெட் 0.029 mole. Answer is 0.029. அங்கே available, secondல it is available. So answer is second one. கீழ்கண்ட வேதிவினையின் அடிப்படையில் calcium carbonate reacted with acid HCl gives calcium chloride and CO2 plus H2O. 50 ml 0.5 molar HCl கரைசலை நடுநிலைப்படுத்த தேவைப்படும் 95% தூய்மை தான் கொடுத்துருக்காங்க. கொண்ட CaCO3 நிறை என்ன? CaCO3 வந்து 100% பியூரில் 95% தான் பியூர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ தேவை? 95% பியூராக இருந்தால் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். CaCO3 plus 2HCl gives CaCl2 plus CO2 plus water. Equation balanced. Molarity is equal to number of moles by volume in liter. 0.5 is equal to number of moles. Here is 100, 1000, 100 1000. Simply பண்ணா 0.025. So இது ரெண்டால் எது பண்ணோம் அப்படின்னோம்னா here is 0.0125 அப்படின்னு இருக்கும். இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா so here we have to keep the decimal, that is 1.25 gram of calcium carbonate. இது எப்போ 100% இருந்தா 100% பியூராக இருந்தா 100% பியூர். ஆனால் நம்மள்ட்ட பியூரிட்டி எவ்வளோ தான் இருக்குது? 95% தான் இருக்குது. அப்போ பியூரிட்டி இஸ் ஈக்குவல் டு weight of pure CaCO3 by total weight of the sample into 100. இது 1.25 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். டோட்டல் weight of the sample வேணும். பியூரிட்டி வந்து 95% கொடுத்துருக்கோம். அப்போ இன்ட்டு 100. அப்போ இது போச்சு அப்படின்னோம்னா 1.25 into 100 divided by 95. ஸோ போட்டு சிமுலேட் பண்ணோம்னா this is nothing but 1 point something வரும். அந்த 1 point something and 1 point something மல்டிப்ளை பண்ணால் you will get 1.32. So 1.32, that is the answer. 1.32. ஸோ என்ன வழியும் நம்ம ஸ்டாக்கியோமெட்ரியில் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ இது போல் நிறையா கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமும் அடுத்தடுத்த இதில் எபிசோடில் நம்ம பார்ப்போம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபெமிலியராக ஒரு 30-35 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 1A குரூப்பு, 2A குரூப்பு, ஹேலோஜன்ஸ், P பிளாக். ஸோ அதோட D பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு, காப்பர், சில்வர், கோல்டு, லெட்டு, P பிளாக்ல. ஸோ இது போல் ஒரு 30-35 எலிமெண்ட்ஸுக்கு மட்டும் நம்ம அட்டாமிக் வெயிட்டை கால்குலேட் தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னோம்னா ப்ராப்ளத்தை நம்ம போட்டுடலாம். சில சமயத்தில் ப்ராப்ளத்தில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் இஃப் தேர் நாட் ப்ரொவைடட்னா அட்டாமிக் வெயிட் தெரியலனா we could not approach the problems. அதனால் ஒரு 30-35 எலிமெண்ட் ஃபெமிலியர் எலிமெண்ட்ஸ்னு இருக்கும் S and P பிளாக்ல. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம அட்டாமிக் வெயிட் தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னோம்னா ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். இது போல் நல்ல கொஷின்ஸ் வரதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பண்ணலாம். தேங்க்யூ.